நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, வார பலன்கள். இந்த வாரம் திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, எந்தெந்த நாட்களில் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இயங்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வார பலன்களில் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஆவணி மாதம் 2ஆம் தேதி முதல், விசுவாசு வருடம் ஆவணி மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரையும், நம்முடைய 18/8/2025 முதல் 24/9/2025 வரையும், திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையும் உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடுகளை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்தே எதிர்பார்க்குற அத்தனை விதமான விஷயங்களிலும், எதிர்பார்க்குற மிக முக்கியமான விஷயங்களிலும் நீங்கள் சிறப்பாக செய்வதற்கான ஆற்றல் உண்டு. எங்கேயாவது இருந்து ஒரு நண்பர் வருவார். அந்த நண்பர் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுடைய பழைய ஆண்டு, பல காலமாக உங்கள் கூட படித்த நண்பராக இருக்கலாம். நீங்கள் எங்கேயாவது ஒரு காலேஜோ அல்லது ஒரு ஐடிஐயோ இல்லை பாலிடெக்னிக்கோ இல்லை ஒரு 6ஆம் கிளாஸோ 10ஆம் கிளாஸோ படிக்கும்போது உங்கள் கூட ரொம்ப உயிருக்கு உயிராக இருந்து, ரொம்ப பாசமாக இருந்து, இப்போ என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருனே தெரியல அப்படின்னு நினைக்கிற ஒரு நண்பர், ஒரு தோழி, ஒரு தோழர் உங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் ஏற்படும். அந்த சந்திப்பு மூலமாக நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வெற்றிக்குரிய விஷயத்தை அவர் உங்களுக்கு இயக்கி தருவார். பழைய நண்பர் தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை இயக்கி தருவார். நண்பா, உன்னை பார்த்ததில் எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா, தோழி உன்னை பார்த்ததில் எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமான்னு நம்மளுடைய ரிஷபராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். அதே போல் உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் போய் பயணம் செய்வதற்கான வாய்ப்பு வரும். பழைய சொத்து, பழைய ஊர், பழைய நாடு அப்படிங்கிற மாதிரி, என்னுடைய பூர்வீகத்துக்கு நான் போனேன் தெரியுமா, பூர்வீகத்தில் போய் சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிற வார்த்தையை இந்த வாரத்தில் நீங்கள் உபயோகப்படுத்துவீங்க. போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன், போகவே முடியலன்னு சொல்லி எந்த ஊருக்கு நீங்கள் போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஊருக்கு இந்த வாரத்தில் போய், அங்கே போய் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களையோ அல்லது உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களையோ செயல்படுத்தி மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். உங்களுடைய வெளி வட்டாரங்களால் ஏற்பட்ட பிரச்சனை இந்த வாரத்தில் முடிவடையுது. என் கூட இருக்கவங்க தான் இப்போ என்னை தொல்லை பண்ணுறாங்க, பக்கத்துட்டுக்காரன் நம்ம எப்போ பார்த்தாலும் நம்மளை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம பக்கத்துட்டுக்காரங்கிட்ட சண்டை போடுறது கிடையாது, யார் கூடயும் தேவையில்லாத விஷயங்கள் செய்கிறது கிடையாது. ஆனால் நம்மளை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க. ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையில் வண்டி நிப்பாட்டுறதுல சண்டை, ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு பொருள் எடுத்துகிட்டு போனால் எதுக்கு ஓயாமல் எடுத்துகிட்டு போகிறீங்க, என்ன சவுண்டு கேட்கு, இப்படிலாம் என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்டா வீட்டுக்கு வரோங்கிற சிந்தனை கூட இருக்கிற நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு மாற்றத்தை கிடைக்கும். உங்களை யாரெல்லாம் சீண்டிக்கிட்டு இருக்காங்களோ, வேலை பார்க்குற இடத்துல, வீட்டு பக்கத்தில் அல்லது உங்களோட சொந்தத்தில் யாரெல்லாம் அதிகமாக உங்களை சோதித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அவர்களுக்கு சோதனை கிடைக்கக்கூடிய இந்த வாரம். அவங்களுக்கு தான் சோதனை அதிகமாக போகுது. உங்களுக்கு சோதனைக்குரிய விஷயம் அப்படியே டிஸ்பஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்க போகுது. நீங்கள் இயக்கிற ஒவ்வொரு இயக்கங்களும், நீங்கள் செயல்படுத்திக்கிற ஒவ்வொரு செயல்பாடுகள்லையுமே இந்த வாரத்தில் வெற்றியை முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். நம்முடைய ரிஷபராசி அன்பர்களில் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய போகிறீங்க. அதே போல் நம்மளுடைய ரிஷபராசியில் உள்ள இளைஞர்கள் பார்த்திங்கன்னா வேகம் விவேகம் தான், ஜாக்பாட் அப்படிம்பாங்கள்ல, அதே மாதிரி உங்களுக்கு எதிர்பார்த்த அத்தனை விதமான செயல்பாடுகள்லையுமே நீங்கள் முழுமையான அக்கறையோடு செஞ்சீங்க அப்படின்னா, உண்மையான நேர்மையான விஷயங்களை நம்பிக்கையுடன் நீங்கள் செய்தீர்கள் என்றால், செய்த விஷயத்துக்கான நல்ல பலன்களை, நல்ல மாற்றத்துக்குரிய விஷயங்களை நீங்கள் சந்திப்பீங்க. அப்புறம் என்ன, கவலைப்பட தேவையில்லை. ப்ராப்பராக பக்காவாக நல்ல விஷயத்தை மட்டும் இந்த வாரம் செயல்படுத்துங்க. யாருக்காக போய் உதவி செய்கிறேன், யாருடைய விஷயத்திலேயே போய் கலந்துக்கிறேன், யாருடைய பிரச்சனைக்காக போய் முன்கூட்டி நிற்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை முற்றிலும் தவிர்த்து விடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் யோசிக்காமல்
போய் யாருக்காவது உதவி செய்ய போனீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. உங்களை கூட்டு வந்து உட்கார வச்சுருவாங்க. ஓகேவா? அதனால் உங்களுடைய நல்ல இந்த வாரத்தை நல்ல விதமாக நீங்கள் பயன்படுத்தி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய கடமை உங்களுடைய கடமை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது இந்த வாரத்துக்கான பொது பலன்களை. இந்த பொது பலன்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20% மாற்றத்தை கொடுக்கும். இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள், உங்களுடைய மனசில் உள்ள 1000 கேள்விகள், 1000 பதில்கள் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா, ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக நம்ம எளிமையான முறையில் துல்லியமாக கணித்து கூற முடியும். அப்போ இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றம் ஏற்படுமா, இந்த முன்னேற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு, அதாவது வாட்ஸ்அப் கால் மூலமாக, வீடியோ கால் மூலமாக பேசலாம். அதே போல் பார்த்திங்கன்னா வாய்ஸ் கால் மூலமாக பேசலாம். உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த என்னென்ன கேள்விகளுக்கு பதில்கள் வேணுமோ, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடக்கும் அல்லது நடக்காது என்ற செயல்பாடை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் எனக்கு மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து.